ஜெபம் பண்ண கடவோம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். மகா பரிசுத்தமும் வல்லமையும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவரே, இது மகிமையான ஆராதனை வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமும் மகத்துவமும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய அளவற்ற பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனையை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 361, பாமாலை 387 பாடுவோம். எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் கத்தர் எனக்கு. கீதம் 361, பாமாலை 387 பாடுவோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம்ம விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டே என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இப்போ ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாய்க்குமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கை எடுக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தவங்களை கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அளிக்க வேண்டுமென்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97ஆம் சங்கீதம். 97ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் யூதேயாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரின் அன்புக்குரியவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானயத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடே கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தானயத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கு மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்துக்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்திற்கு வருமட்டும் நெல்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம்.
கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இது நமக்கு அடையாளம் என்றான் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். வாசிக்க வேண்டியதான இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. விசுவாச பிரமாணத்தை நாம் பாடலாக பாடுவோம். திருமகன் கண்ணே
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் அல்லது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பூமிக்கும் வானத்துக்கும் ஆண்டவரே, அனைத்தையும் படைத்து காத்து வரும் பரம்பொருளே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை போற்றுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும் தெளிந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வார்த்தையிலும் செயலிலும் உம்மை வெளிப்படுத்த எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமென்று பிதாவோடும் தூய ஆவியானவரோடும் ஜீவித்து அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுவாதிடம். தேவரீரை தஞ்சமாக கொண்டு இருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிட வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாகும் எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்க எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி
உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமதடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலிப்பில் நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSA கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அவர்கள் செய்து கொண்டு வருகிற இந்த அருமையான ஊழியங்களுக்காக, அவளோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளை CSI திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இருந்து இது ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக தினமும் 1 நிமிடமாவது ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்குவதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நீங்கள் தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவை இந்த ஊழியங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விசேஷமாக ஒரு அப்டேட் வெர்ஷன், ஒரு வீடியோ கேமரா ஒன்று தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை செய்தியை ஆயத்தம் செய்து உங்களுக்கு கொடுப்பதற்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கும். நமக்கு அவசியமாக அதற்காக ஒரு கேமரா ஒன்று, வீடியோ கேமரா ஒன்று வாங்க இருக்கிறது. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவர் சொன்னால் நீங்கள் தாராளமாக தாங்க முன் வருங்கள். உங்களால் இயன்ற அளவு நீங்கள் இந்த ஊழியத்தை, இந்த கேமராவை வாங்குவதற்கு உதவி செய்யலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த ஊழியத்தின் மூலமாக ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள், விசேஷமாக வயோதிப நிலைமையான பெற்றோர்கள், ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள், ஆலயம் இல்லாத கிராமங்கள் இருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அயல் நாடுகள் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேலை மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்கிற உதவிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்யும்படியாக திருச்சியை சார்ந்த அருமையான குடும்பத்தினர், மதிப்பிற்குரிய திரு ஏ செல்வராஜ் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி சாரதா செல்வராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற அருமையான குடும்பத்தினர், ஆண்டவர் தாமே தருமையான தம்பதிகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவாராக. தேவன் கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். ஆண்டவர் பற்பல தேசங்களிலே அருமையான பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்.
உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியும் ஆண்டவர் பிள்ளைகள் மூலமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் இவளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பாருங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உபாகம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. தேவ ஆசீர்வாதமும் சமாதானமும் கிருபையும் ஆரோக்கியமும் அருமையான குடும்பத்தோடு கூட இருப்பதாக. அது மாத்திரமல்ல, பல வகையிலே இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற உதவி செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் அப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருக்க இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட இடைப்படும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் முதலாவது வேத பாடமாக வாசிக்க கேட்ட 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். இங்கு நாம் வேதத்திலே வாசிக்க கேட்ட இந்த அருமையான வேத வசனத்திலே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் படுகிற பாடுகள் கஷ்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நமக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள், ஏக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஏராளமான மக்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே வடக்கு கரோலினா இந்த பகுதியிலே ஒரு அருமையான ஒரு மலை ஒன்று இருக்கிறது. கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு மலை. இதனுடைய அடிவாரத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. சாதாரணமான மக்கள். அந்த மக்கள் ஏழை ஒரு விசுவாசிகள். அவர்களுக்கு நன்கொடையாக ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று கிடைத்தது மலை அடிவார ஓரத்தில். அந்த விசுவாசிகள், அங்குள்ள போதகர், குருவானவர் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான அழகான ஒரு ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார்கள். எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஆலயம் கட்டி முடித்த பிறகு அதற்கென்று ஒரு பிரதிஷ்டை நாளும் குறிக்கப்பட்டது. அரசாங்கத்தில் இதற்கான அனுமதி பெறுவதற்காக எல்லா காரியங்களும் செய்திருந்தார்கள். பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வந்தது. அந்த செய்தியை பார்த்த உடனே குருவானவரும் அந்த திருச்சபையின் விசுவாசிகளும் பயங்கரமான அதிர்ச்சி அடைந்தார்கள். அதில் என்ன கூறப்பட்டிருந்தது என்று சொன்னால், உங்களுக்கு ஆலயத்தை சுற்றிலும் கார் பார்க் பண்ணுவதற்கு பார்க்கிங் வசதி இல்லாதபடியினால், அதற்குண்டான இடங்கள் இல்லாதபடியினால் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று தபால் வந்தது. இந்த தபாலை பெற்ற உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே அவரெல்லாம் ரொம்ப சோர்ந்து போனார்கள். குருவானவருக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம். ஆனாலும் கூட என்ன செய்தார்னு சொன்னால், குருவானவர் ஒரு காரியம் ஒன்று செய்தார். தன்னுடைய திருச்சபை விசுவாசி எல்லாரையும் அழைத்தார். ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி உபவாசித்து ஒரு 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். அதெல்லாம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு
குருவானவர் அந்த விசுவாசியை பார்த்து சொன்னார், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இந்த வசனத்தை சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். குருவானவர் வீட்டுக்கு வந்து விட்டார். ஒரு மாலை ஒரு 5 மணி இருக்கும். அவருடைய வீட்டின் கதவை யாரோ ஒருவர் படபடவென்று தட்டினார். இவர் வேகமாக எழுந்து கதவை திறந்த பொழுது அங்கு ஒரு தனவான் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். ஐயா உள்ளே வரலாமா என்று கேட்டு உள்ளே வாருங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், ஐயா நான் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் ஒன்றை கட்டி கொண்டு வருகிறேன். அது என்னுடைய சொந்த ஷாப்பிங் மால். அதற்கு ஏராளமான இங்கு இந்த கற்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஆலயம் மலையடிவாரத்தில் இருக்கிறது. அதற்கு அருகாமையில் ஒரு பெரிய ஒரு செங்குத்தான ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறையெல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்து இந்த ஷாப்பிங் மாலுக்கு நாங்கள் உபயோகப்படுத்த போகிறோம். ஆகவே தயவு செய்து அதை வெட்டி எடுப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க முடியுமா? அதற்கு வேண்டிய எல்லா காசையும் நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னார். குருவானவருக்கு என்ன செய்கிறதே தெரியவில்லை. காலையில் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், இந்த பகுதியில் நமக்கு ஒரு பெரிய இடம் வேண்டும் என்று சொல்லி மாலையில் இப்படி வந்து கேட்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. இவர் அப்படியே அதிர்ச்சி அடைந்து போதை நின்று கொண்டிருக்கிறார். வந்திருந்த தொழிலதிபர் அதிபருக்கு ஏதோ குருவான தரமாட்டார் போன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு மீண்டும் சொன்னார், ஐயா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு காசை தந்து விடுகிறேன், அந்த இடத்தையும் உங்களுக்கு சரி செய்து கொடுத்து விடுன்னு சொன்னார். பெரிய மகிழ்ச்சி. போதகர் சொன்னார், ஐயா உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். சபையார் எல்லாரும் இதை கேட்டவளும் பெரிய மகிழ்ச்சி. ஆலயம் அவர்கள் கஷ்டப்பட்டு கட்டிய எல்லா தொகை மாத்திரமல்ல, மீதமும் அவர்களுக்கு கிடைத்தது. நல்ல கார் பார்க்கிங் ஏரியாவும் கிடைத்தது. அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் கிடையாது. நமக்காக காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஆகவே தன் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வழிகளெல்லாம் அவர் மீது அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் 2 நாளாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8 வசனத்துல, அவரால் ஒத்தாசை பண்ணவும் விளைவைக்கு அவரால் கூடும். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ண அவரால் கூடும். ஆகவே தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 121ஆம் சங்கீதத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் கிடையாது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கின வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்து முடிப்பார். காரிய சித்தி அவரால் தான் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இங்கு நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் அப்படியே பாளையம் இறங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாசிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. அப்படியே ஒரு பெரிய ஒரு சேனை, திரள் கூட்ட ஜனங்கள், பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் பயந்து போய் குகைகளிலும் கண்மலைகளிலும் அங்கு செடிகளுக்கு மத்தியில் மறைந்திருக்கின்றார்கள். சவுல் கெபியாவில் இருக்கின்றான். அவனோடு கூட இருக்கின்ற மக்கள் 600 பேர் தான் யுத்த புருஷர்கள். யுத்தத்துக்கு வந்தவர் 600 பேர் தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், சவுலுக்கும் யோனத்தானுக்கும் மாத்திரம்தான் ஆயுதம் இருக்கிறது, வேற யாருக்கும் ஆயுதம் கிடையாது. நீங்கள் 13ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் 19ஆம் வசனம் முதல் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாதபடிக்கு பெலிஸ்தர் எல்லா வகையிலும் தடை செய்து வைத்திருந்தார்கள். இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் இந்த யோனத்தானும் அவருடைய ஆயுதத்தாரியும், நாம் இங்கு இருப்பதை காட்டிலும் நாம் பெலிஸ்தருடைய தானியத்திற்கு போவோம் என்று அவன் சொல்லி தன்னுடைய ஆயுதத்தை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது,
அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். பெலிஸ்தருடைய இராணுவம் அவனுடைய சத்துருக்கள் திரளாய் இருக்கின்றார்கள். நம்மிடத்துல வெறும் 600 பேர் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். நம்பிக்கையோடு கூட செல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை ஆண்டவரே நடத்துகின்றார். நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் எப்படி இந்த ஜனங்களுக்கு ஒரு மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்காக காரியம் செய்யும் பொழுது எப்படியெல்லாம் அவர் நமக்கு செய்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் ஏறி போவும், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றார். யோனத்தான் தன் ஆயுதத்தாரியை பார்த்து சொல்லுகின்றார், எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள் சொன்னால் ஆண்டவர் கர்த்தர் அவர்கள் நம்முடைய கையில் கொடுத்தார், இது நமக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அடையாளத்தின் மூலமாக சரியாய் வழிநடத்துகிறார். நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். கிபியாவில் இருக்கிறாங்க. இப்போ யோனத்தான் நம்முடைய ஆயுதத்தாரி மாத்திரம் என்ன செய்தாங்கன்னா, இப்போ வேற வழியே கிடையாது. இவங்க 2 பேரும் துணிந்து போய் அந்த சேனைக்குள் போவோம், என்னதான் நடக்குன்னு பார்ப்போம், கர்த்தர் நமக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லி அவர்கள் செல்லுகின்றார்கள். இங்கு நாம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு ஒரு பெரிய செங்குத்தான ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பெலிஸ்தருடைய தானியத்திற்கு போகிற வழியிலும் ஒரு பாறை, இங்கு இஸ்ரவேல் மக்களுடைய அருகாமையிலும் ஒரு பெரிய ஒரு செங்குத்தான ஒரு பாறை இருக்கிறது. இதை தாண்டி தான் செல்ல வேண்டும். அப்பொழுது யோனத்தான் என்ன சொல்லுகிறான், நாம இந்த பாறையின் வழியாக ஏறி செல்லுவோம், இந்த பெலிஸ்தர்கள் நம்மை பார்த்து இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்வார் என்று சொன்னால் என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த பெலிஸ்தர்களை இஸ்ரவேல் மக்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த சொல்லிவிட்டு ஆண்டவர் இவர்களை நடத்தினபடினால் அப்படியே ஏறி செல்கின்றார்கள். ஏறி மேலே செல்கிறாங்க. அவங்க என்ன செய்திருக்கணும், நேரம் இதோ இஸ்ரவேல் மக்கள் பாறை வழியை ஏறி வர சொல்லி இதை யோனத்தானையும் அவருடைய ஆயுதத்தாரையும் பட்டயத்தால் என்ன செய்யறன்னு கொன்று போட்டு இருக்க வேண்டும். அவங்க ரொம்ப எக்காலமாக வாங்க வாங்க ஏறி வா பாப்புன்னு சொல்லி அவர் ரொம்ப அலட்சியத்தோடு கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்த உடனே இவன் புரிந்து கொண்டான், கர்த்தர் நம்மை சரியாய் வழிநடத்திருக்கிறார், சரியான அடையாளத்தை ஆண்டவர் மக்கள் தந்திருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வழிநடத்துதலை கொடுக்கிற ஆண்டவர். வேத வசனம் சொல்லுகிறது, நான் உன் மீது கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிற ஆண்டவர், பிரயோஜனமா இருக்கிறவர்கள் போதித்து நம்ம நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அவர் ஆலோசனை கர்த்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவரை போல ஒரு சிறந்த ஆலோசனையை கொடுத்து அடையாளங்களை கொடுத்து நடத்துகிறது நம்முடைய தெய்வத்தை போல வேறு தெய்வம் இந்த உலகத்திலே வேறு எவருமே கிடையாதுங்க. அவன் சொல்றான், ஏறிவா அப்படி சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து விட்டார், நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார் என்று பொருள். ஏன்னா மற்ற மக்கள் எல்லாரும் கிபியாவில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்ய அப்படியே போய் குழம்பி போயிருக்கிறாங்க. சவுலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவன் ஒருத்தண்டு தான் பட்டயம் இருக்கிறது, யோனத்தண்ட பட்டயம், 2 பேர்ட்டு தான் பட்டயம் இருக்கிறது, வேற யார்ட்டும் எதுவும் கிடையாது, ஈட்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் இவங்க செல்லுகின்றார்கள். ஆண்டவர் சரியாய் வழிநடத்துகின்றதை அடையாளத்தின் மூலமாக வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொன்னார், நிச்சயமாகவே நம்மை சரியான பாதையில் வழிநடத்துவார். அந்த வழிநடத்தல மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். அடையாளங்களோடு கூட நடத்துவது சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவருடைய சமுதிரம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம சரியான பாதையில் வழி நடத்தி அடையாளத்தை கொடுத்து நமக்காக என்னென்ன காரியத்தை நம்ம எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை செய்வார் என்பது சந்தேகம் கிடையாது. வேத வாசி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது நியாயாதிபதியின் புஸ்தகத்துல. இங்கு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மீதியானியர் கரங்களிலே இஸ்ரேல் மக்கள் பயங்கரமாக என்ன செய்தாங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பல வகையான அடிமைத்தனத்தினால அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய தூதனானவர் இங்கே கிதியோனுக்கு தரிசனமாகி சொல்றாரு. இங்க 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவன் சொல்ற, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்திருந்தால் ஏன் எங்கள் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்குகள் ஏற்படுகிறது? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்ல, ஆண்டவரே இஸ்ரேல் கோத்திரத்துல என் கோத்திரம் மனாசே, ரொம்ப சிறிய கோத்திரம் ஆண்டவர், என்னால் முடியுமா? அவர் சொல்றாரு, நீ போ, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்குறான். என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் அதிகாரத்தினுடைய 37ஆம் வசனத்திலேருந்து தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் ஒரு தோலை என்ன செய்வேன்னா இந்த களத்தில் போடுறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலின் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் ஒன்று கேட்கின்றான். ஒரு தோலை போடுறான், அது மாத்திரம் பனி நனைஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் அவன் கேட்ட அடையாளத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த நாள் ஒரு அடையாளத்தை கேட்கிறான், அதையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ யுத்தத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். முதல்ல போகும்பொழுது ஏராளமான மக்கள் கூட போறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் கழித்து விட்டு வெறும் 300 பேர் மாத்திரம் அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். இப்போ இவனுக்கு இன்னும் ஒரு மனசுக்குள்ள ஒரு கலக்க இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நீங்க 7ஆம் அதிகாரத்துல நியாயாதிபதியின் புஸ்தகத்துல 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டி கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், 3 வகையான ஜாதி கூட்டம் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனா இந்த கிதியோன் அழைத்து கொண்டு போட எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 300 பேர். ஆண்டவர் சொன்னாரு அந்த 9ஆம் வசனத்துல, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்று போய் கவனி என்று சொல்லுகிறார். அதே போல 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்போ சொல்றான், இது வேற யாருமே கிடையாது, இது கிதியோனின் பட்டயம்தான், இஸ்ரவேலின் பட்டயம்தான் நமக்கு எதிராய் வருகிறது. நிச்சயமாகவே நம்மை சங்காரம் பண்ணி விடுவார்கள், நமக்கு தோல்வி நிச்சயம்தான், இஸ்ரேல் மக்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் வெற்றியை கொடுத்து விடுவார் என்று சொல்லி அவர்களாகவே பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ கிதியோனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தின்படியே நம்மை சரியாய் நடத்துகிறார். அவ்வளவு பெரிய திரள் கூட்ட ஜனங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் கடற்கரை மணலை போல இருக்கிறாங்க. 300 பேர் கொண்டு செல்லுங்கன்னா கையில் ஒரு தீவெட்டி, ஒரு பானை, அவ்வளவுதான். நேரம் வந்த பொழுது இவர் எல்லாரும் ஆர்ப்பரிக்கின்றார்கள்.
நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பட்டயம் கிதியோடைய பட்டயம்னு சொல்லி ஆர்ப்பரிக்கின்றார்கள். அது தீவெட்டி வெளிச்சம் தெரிகிறது, எல்லாரும் ஓடுகின்றதை பார்க்கிறோம். பெரிய சங்காரம் உண்டாகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த மக்களுக்காக ஒரு காரியத்தை செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய சொந்த பிள்ளைகள். அப்படி என்றால் நமக்கு ஒரு காரியத்தை செய்வாரா, செய்ய மாட்டாராம்? ஒரு பெரிய சேனையை துரத்தின ஆண்டவர் நமக்காக. அவருடைய பார்வையில் நம்முடைய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அற்பமானதுங்க. நமக்கு வேணும் இந்த காரியம் ஒரு பெரிய மலை போன்று இருக்கலாம், முடியாதவைகளாக இருக்கலாம். ஆனால் தேவனை பொறுத்தவரையில் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப சாதாரணமானது. தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் இந்த யோனத்தானை சரியான பாதையில் அடையாளங்களோடு நடத்தி சென்றார். உங்களையும் நடத்தி செல்வார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வதற்காக அவர் செய்த இன்னொரு காரியம் என்ன? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். இப்ப அந்த பெலிஸ்திய வீரர்கள் ஏறி வா அப்படி சொல்றாங்க. இவங்க முழங்கால் ஊன்றி காலை ஊன்றி மெதுவா தவழ்ந்து தவழ்ந்து ஏறி மேலே போறாங்க. அந்த பெலிஸ்தருடைய அந்த வீரர்கள் முன்னே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் மேலே போன உடனே இங்க வேதவாசனம் இங்க அழகாக சொல்லுகிறது, யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் என்ன செய்தாங்கன்னா கீழே விழுகின்றார்கள். நம்மை சரியாக நடத்துகிற ஆண்டவர் மாத்திரம் கிடையாது, அதற்கு வேண்டிய பலனையும் கொடுக்கிற ஆண்டவர், சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவருங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டு நம்முடைய ஆண்டவர். அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்து விடுகிறதல்ல, அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு விலகி போகிற ஆண்டவர் கிடையாதுங்க. உலகத்தின் மக்கள் வந்து நம்ம கூட நம்ம நல்லா இருக்கும்போது கூட வருவாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம்னு வந்தாக்கி அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன், எந்த பிரச்சனை வந்தாலும் கூட எனக்கு தெரியாத ஆள் கிடையாதும்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்த பொழுது அவங்ககிட்ட போய் சொன்னேன், ஐயையோ இப்போ அவங்கெல்லாம் கிடையாதுங்க, அவங்கள மாறி போயிட்டாங்க, அவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்ய, கையை பிசைவாங்க பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அவர் என்ன செய்வார்னா நம்ம நடத்துகிறது மாத்திரமல்ல, நமக்கு அதற்கு வேண்டிய பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இது யோனத்தானும் ஆயுதத்தாரியும் மேலே ஏறி போகிறாங்க. அவர்கிட்ட மாத்திரம்தான் ஆயுதம் இருக்குது, ஆயுதத்தார்கிட்ட ஒன்றும் கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஒரு அடி அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவன் பட்டயத்தால் அடித்தானா கையால் அடித்தானா தெரியாது. ஆனால் 20 பேர் அங்கே விழுந்து கிடக்கிறாங்க. அரை ஏறுனா அரை ஏக்கர் பார்த்துக்கிடுங்க. அப்போ அரை ஏக்கரை எவ்வளவு பெரிய இடம் பார்த்துருங்க, அப்படியே செதறி கிடக்கிறாங்க. எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த லேகி என்ற ஒரு இடத்துல அவன் இருக்கின்றான். அவ்வாறு அங்கு வந்திருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்களே அவனை அவனை கயிறுகளால் கட்டி பெலிஸ்தருடைய கரத்தில் என்ன செய்தாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ எல்லா பெலிஸ்தரும் வந்த உடனே அந்த கயிறுகளெல்லாம் என்ன செய்தான்னா அப்படியே ஒரு சணல் நூல் பட்டது போல தெரித்து விடுகிறது. அவன் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகின்றான். ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேர் என்ன செய்த கொன்று போட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்று கிடையாது. ஆகவே தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது செங்கடல் குறுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து வந்த பொழுது அவர் எல்லாரும் பாடி துதிக்கின்றார்கள். யாத்திரையாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். மோசேயும் அவனோடு கூட சகல ஜனங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். கர்த்தர் எனக்கு பலனானவர், கர்த்தர் எனக்கு பலனானவர். ஆகவே தன் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களுடைய இக்கட்டான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், ஆண்டவரே நீரே என் பலன் 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 என்று சொல்லி ஆண்டோடைய பலனை சுதந்திரித்து கொண்டவர்களாக பெரிய ஒரு வெற்றியான காரியங்களை செய்தார். எல்லா காரியங்களையும் சாதித்து விட்டார்கள். அவங்க சொல்லுகிற ஒரே ஒரு, ஆண்டவரே நீர் என் பலன். 46ஆம் சங்கீதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்தில், ஆபத்து கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் அவர் பலனுமாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 29ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் இவ்வாறாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை வழிநடத்துகிறது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்னா நமக்கு பலனை கொடுக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே தன் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரம் வந்த பொழுதும் கூட அவன் சொல்லுகிறான் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சின்ன ஆசியா முழுவதும் அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை பரம்பச் செய்து ஏராளமான சபைகளை உருவாக்கினான். அவனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தை கலக்குகிறவன் இங்கேயும் வந்து விட்டான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகின்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இன்றைக்கும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்துகிறது மாத்திரமல்ல, அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவதற்காக உங்களுக்கு பலன் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே மனம் கலங்காதிருங்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை சில காரியங்களுக்காக சில மாதங்களாக, ஆண்டுகளை காத்திருக்கலாம். அவரை பார்த்து சொல்லி, ஆண்டவரே இது எனக்காக ஒரு காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், எனக்கும் செய்யுமாறு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார், அதற்கு வேண்டிய பலனையும் கொடுப்பார். அதோடு மாத்திரமல்ல, மூன்றாவது அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 15ஆம் வசனத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. இவ்வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், அங்கு தானியம் இருந்தவர்கள், அது மாத்திரமல்ல அந்த இடத்துல இருந்த எல்லாருக்கும் நினைச்சதுன்னா ஒரு பெரிய திகில் உண்டாயிற்று. வசனம் சொல்லுகிறது, பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. ஆண்டவர் இந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி விட்டார். பெலிஸ்தேருக்குள்ள ஒரு பெரிய திகில் உண்டாயிற்று. காரணம், பூமி அதிர்ந்ததாம். சொல்லப்படும் பூமி அதிர்ச்சி வந்துருச்சு. அவங்க என்ன நடக்குது யாது நடக்கு ஒன்றும் தெரியல. இந்த யோனத்தான் ஆயுதத்தாரி வந்தாங்க, ஒரு அடி அடித்தாங்க, 20 பேர் பொத்து விழுந்து கிடக்கிறாங்க. தொடர்ந்து இவர்கள் அவருடைய ஆயுதத்தை எடுத்து இவங்க தொடர்ந்து வெட்டி கொண்டே சென்றிருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். அது மாத்திரம் இவர்கள் ஒருபுறம் செய்ய, ஆண்டவரே பெரிய யுத்தத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அன்றைக்கு எவ்வாறு தெபோராவும் இந்த பாராக்கும் யுத்தத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய வானத்தின் சேனைகள் மூலமாக என்ன செய்தார், அயனங்களோடு கூட இவர்கள் யுத்தம் நடந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாபின், அந்த சிசரா என்று சொல்லப்பட்ட இந்த கானானுடைய படைத்தலைவனோடு கூட அவனுடைய ரதங்களின் அந்த ரதங்களுடைய அந்த எல்லா விதமான சக்கரங்களும் கழன்று ஓடினு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாரும் கைவிடப்பட்டவனாக, நிர்கதி உள்ளவனாக அவன் ஓடி போனான். பார்த்துக்கிட்டு கடைசியில் அவனை ஒரு யாகேல் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் என்ன செய்தன்னா நெற்றியிலே ஆணி வைத்து அவனை கொலை செய்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம்.
கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னார். அவரே இறங்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நமக்கு என்ன செய்தார்னா உதவி செய்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாதுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னா யுத்தம் பண்ணுவார். யோசபாத்துடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. யுத்தத்துக்கு போய் நிற்கிறான். எல்லாருடைய படைகளுக்கு முன்பாக பெரிய கொயரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்று முழுன்னு சொல்லி எல்லாரும் பாடி துதிக்கிறாங்க. அவனுக்கு எதிராக 3 வகையான ஜாதி கூட்டங்கள் வருகிறது. அவர்களே ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்கன்னா பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வெட்டி சங்காரம் பண்ணி விடுகிறார்கள். இவன் கடைசியில் போய் அந்த பாளையத்தில் கிடந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். 3 நாளை எடுத்துக்கொண்டு வந்தானா. ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவருங்க. நம்ம தான் நடத்துகிறார், நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆனால் கடைசியில் யுத்தத்தை யார் நடத்துகிறன்னு பார்த்தா நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு அவரை எல்லாம் முடித்து விடுகிறார். அதுதாங்க நம்ம கர்த்தர். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இலவசமாக ஒரு ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தி வைத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். நம்பிக்கையோடு கூட அவருடைய சமூகத்தில் வருவோம், அவருடைய பாதத்தை பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, இன்னென்ன காரியங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறேனப்பா, எனக்காக இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவருடைய பாதங்களை பிடித்து கொள்வோம். நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 528, கிறிஸ்தவ கீர்த்தனை 225 பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கீதம் 528, கிறிஸ்தவ கீர்த்தனை 225 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு குடும்பி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள் எங்களை தாங்கி ஆதரித்து வழிநடத்தி கொண்டு வர்ற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவர், அன்றைக்கு யோனத்தானுக்கு அந்த காரியத்தை செய்து ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தீரே அப்பா. அதே போல இன்றைக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிற இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்துக் கொண்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் செய்வதற்கு நீர் வல்லவராய் இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரையா. என்னென்ன காரியத்திற்கு உமது பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அதில் ஒன்று கூட குறைவில்லாமல் சுவாமி எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் இந்த சில குறிப்பிட்ட காரியம் இன்னும் நடைபெறாதபடினால் கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட, வேதனையோடு கூட ஆண்டவர் இரவெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, தன்னுடைய படுக்கையை கண்ணீரால் நினைத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த உடைய நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. யார் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் கண்ணீரோடு, பாரத்தோடு, நம்பிக்கையோடு கூட வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உங்களுடைய வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, குடும்பங்களில் சில பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், குடும்பத்தில் சமாதானமற்று இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வீராக. எல்லா விதமான ஆண்டவர் குறைவுகளை மாற்றி போடுவீராக சுவாமி. என்னென்ன காரியங்கள் இந்த பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து தவிக்கிற எல்லாவற்றையும் மாற்றுவீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர், ரட்சிக்கப்படாத கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக இந்த குடும்பம் தடுமாறி கொண்டிருக்கிறதப்பா. கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறேங்கப்பா. ஆண்டவரே, பாவத்தின் வல்லமையினால் ஆண்டவர் அகப்பட்டிருக்கிற நிமித்தமாக, பாவத்திற்குள் சிறைப்பட்டிருக்கிற நிமித்தமாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவ சிறைகளையும் கர்த்தர் முற்றிலுமே அகற்றி போட்டு இந்த குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய மகன் மனம் திரும்பணும், என் மகள் மனம் திரும்பணும்னு சொல்லி வேதனையோடு கூட சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா? இதன் மூலமாக நாங்கள் எவ்வளவு பெரிய இழப்புகள், எவ்வளவு பெரிய வேதனைகள், தலை குனிவு சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக. இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இரத்தத்தினால் கழுவி சொந்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனை, கடன் பிரச்சனையினால் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கடன் பிரச்சனை உமது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொழில்களை ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக ஆண்டவரே மிகுந்த வேதனையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்வதை விட ஆண்டவர் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுகின்ற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இப்பொழுது இவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவீராக. அவர் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கிற எல்லா பிரயாசத்தின் விசேஷத்தின் நன்மைகளை கொடுப்பீராக. அநேகருடைய வருமானங்கள் பொத்தல் பையில் போட்டது போல இருக்கிறதப்பா. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது சொன்ன ஆண்டவர் ஐயா, ஒன்று பரலோக கஜனாவிலிருந்து இது பிள்ளையுடைய தேவையெல்லாம் கருத்து சந்தித்து உமது பிள்ளையுடைய வறுமையெல்லாம் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா வறுமைகளும் மாறுவதாக. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் கருத்து துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயோதிப நிலைமை இருக்க அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் இருந்தும் உதவி இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற ஆண்டவரை தாய் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. யாருமே ஆதரவுன்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா.
நான் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உமது பிள்ளைகளோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தில் உன்னை தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, உங்களுடைய கரத்தினாலே அவளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். படுக்கையில் வியாதியோடு கூட கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த ஆறில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவமனையில் இருந்து கொண்டு இந்த ஆறில் பங்கெடுத்து கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பலன் உமது பிள்ளைகளை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருடைய பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. சில குடும்பங்களில் தகப்பனே அப்பா பிள்ளைகள் தூர இடங்களிலே தூர தேசத்தில் இருக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பல வகையான மன கஷ்டங்களோடு கூட இருக்கிற அருமையான ஆண்டவர் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் மாற்றுவீராக. ஒரு பிள்ளைகள் சமாதானத்தால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினாலும் உமது பிள்ளைகள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா வியாதியின் வல்லமையிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு ஒரு பூரணமான விடுதலையை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலவீனப்படுத்த எல்லா பலவீன வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கடிந்து கொள்ளுகிறேன் ஐயா. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டு அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அவள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவள் பலன் அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரிசுத்தமான சன்னிதானத்திலிருந்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உமது பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இது பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தை ஏற்ற வளர்ச்சி வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பீராக. அரசு தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து ஒரு ஞானத்தில் அந்த பிள்ளைகள் நிரப்புவீராக. இந்த பரீட்சை காலங்கள் எந்த ஒரு பலவீனங்களும் சோர்வுகளும் ஆண்டவர் போராட்டங்கள் வரக்கூடாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. படிக்கின்ற பாடங்கள் எல்லாம் நல்ல முறையில் படிக்கணும் ஐயா. நல்ல ஞாபக சக்தி கொடுப்பீராக. வெகு நேரம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எக்ஸாமை குறித்து எல்லா பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவன் ஐயா. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பிள்ளைகள் ஒவ்வொரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அவள் விரும்புகிற உயர்கல்வியை பெற்றுக்கொள்ளும்படியாக, மெரிட்ல பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு காலத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே வயது அதிகமான பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. எல்லா தடைகளும் மாறுவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பேர்கால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு கற்பத்தின் பூர்ணப்படி சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல தகப்பனே வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் சென்று பணி செய்ய முடிய காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. உமது பிள்ளைகள் விரும்புகின்ற அன்று பணியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனி என்னென்ன தேவைகளோடு கூட எங்களுடைய பிள்ளைகள் காத்திருக்கின்றார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது ஒவ்வொருவருக்கும் அது உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறபடினாலே அது அப்படியே ஆகட்டும் நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான முது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சியை சார்ந்த அருமையான சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய துணைவியாருக்காக திருமதி சாரதா செல்வராஜ் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே
உம்மை நேசிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுப்பீராக, நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக. எத்தனையோ பலவீனங்களுக்கு மாத்திரம் இது பிள்ளைகள் கடந்து வந்த பொழுது கூட கர்த்தாவே நீர் பலப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஐயா. இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்தவர் ஐயா. இன்றைக்கும் அது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பா என்று சொன்ன வார்த்தையின்படியே சந்ததி சந்ததியெல்லாம் கண்டு மக்கள் ஸ்தோத்திரம் செய்து கிருபை தருவீராக. நீங்கள் கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் இருக்க அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய கற்பதிகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் தேவ கிருபையும் இந்த குடும்பத்தோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக சுவாமி. ஆண்டவரே உன் பந்திய சுற்றில் ஒளிமர கண்ணுகளைப் போல இருப்பார்கள் வார்த்தையின்படியே ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உமக்காய் பிரகாசிக்க நட்சத்திரங்களைப் போல இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, இந்த ஊழியங்களை தாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய மாறாத பிரசன்னம் கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக மகிமை உமக்கு செலுத்துவதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 36 பாடுவோம். அல்லேலூயா தேவனை அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் துதியுங்கள். கீதம் 36 பாடுவோம். Alleluia, Devana.
கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எல்லாரையும் ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.